இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் நமக்கு எதை தருகிறாராம்? ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து தான் அறிவும் புத்தியும் நமக்கு வரும். ஏன்னா தேவனை அறிகிற அறிவை நாம் அடைவதற்கு தேவன் நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்குள் தந்தருளினேன்னு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்கிறத பார்க்குறோம். அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, அப்போ பிதாவானவரை கிறிஸ்துவை நாம் அறியணும்னா, அந்த ஞானத்தையும் அந்த தெளிவையும் நாம் அடையணும்னா தேவன் அருளுகிற ஆவியை நமக்குள்ளாக தந்தருள வேண்டும். அப்போ நாம் அந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை, ஞானத்தின் ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தாம் நம்மை அழைத்திருக்கிறதுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் அவர் அறிய செய்கிறாராம். தேவனிடத்திலிருந்து நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ நமக்கு மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்பதை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ கர்த்தரிடத்திலே நாம் அந்த ஞானத்தை கேட்கணும். அதனால்தான் யாக்கோபு 1:5 சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ தேவன் நமக்கு அந்த தெளிந்த ஞானத்தையும் ஆவியை அருளுவார். பிள்ளைகள் எக்ஸாமுக்கு இன்றைக்கி எழுத போகிறாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு இந்த யாக்கோபு 1:5 வசனத்தை சொல்லி அவங்க அலையின் மேலே நீங்கள் கையை வைத்து ஜெபித்து அனுப்புங்க. அப்போ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். ஏன்னா கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ ஞானத்தை கேளுங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் அந்த ஞானத்தை கட்டளையிடுவார். ஏசாயா 54:13 சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னே இங்கே வாக்கு பண்ணுறாரு. அப்போ கர்த்தரால் பிள்ளைகள் போதிக்கப்படணும்னா கர்த்தரிடத்துல நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த ஞானத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வழிநடத்தலையும் தேவனுடைய சமாதானத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ள நாம தான் அவங்களுக்கு கற்றுத்தரணும். அப்போ கர்த்தராலே அவங்க போதிக்கப்பட்டிருப்பாங்க. முதலாவது தேவனை நாம் தேடணும். அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது கர்த்தரே அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு வழிநடத்துவார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னே சொல்கிறாரு. சங்கீதம் 119:98 பாருங்க, நீர் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடையதாய் இருக்கிறது. இங்கே சங்கீதத்தில் சொல்கிறார், கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு வேதத்தில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அவர் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அப்போ சத்துருக்களிலும் அதிகமான ஞானத்தை நமக்கு தருவேன்னு சொல்கிறாரு. அது என்றென்றைக்கும் என்னோட இருக்கிறதுன்னு இங்கே தாவீது சொல்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம கை கொள்கிறவர்களாக காணப்படணும். இங்கே யோபு சொல்கிறார் 32:8, யோபு 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, அது சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். அப்போ இன்றைக்கு நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வார்த்தையின் வல்லமை தான் நமக்குள்ளே இருக்கு. அந்த வார்த்தை தான் ஆவியானவராக இருக்குது. அந்த ஆவியானவர் தான் கர்த்தரே அந்த ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கார். அப்போ அவருடைய சர்வ வல்லவருடைய சுவாசம் இன்னைக்கு நம்மளை உணர்வுள்ளவர்கள் ஆக்குது, ஞானம் உள்ளவர்கள் ஆக்குது. அப்போ நமக்குள்ளே ஒரு ஆவி உண்டு என்பதை யோபு சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலமாக கூட நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் பாருங்க, எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள்னு தீர்க்க தரிசன ஆகமத்தில் எழுதியிருக்கே, பிதாவினிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்திலே வருகிறான். அப்போது உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் விளங்கலை, புரியலை, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, இல்லை ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கணும்னா நாம் யாரிடத்துல கேட்கணும்? பிதாவினிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாரும் தேவனாலே நீங்கள் போதிக்கப்பட்டு இருக்கீங்கன்ற வார்த்தையே நமக்கு கொடுத்துருக்கிறத இங்கே பார்க்குறோம். அப்போ தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாருன்னா நமக்கு விரோதமாயோ எதிர்பேசவோ எதிர்த்து நிற்கவோ ஒருவனாலும் கூடாதுன்னு லூக்கா 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும்
எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க நமக்கு. அப்போ தேவனிடத்திலே நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எதிராக ஒருவரும் எதிர்த்து பேசுவோ, நம்மை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து நிற்காதபடிக்கு தேவன் அந்த ஞானத்தை நமக்கு அருள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தருவார். ஏன்னா சாலமோன் ஞானி குறித்து நமக்கு வேதத்தில் தெரியும் இல்லையா? தேவன் சாலமோனுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தார்? மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் அவருக்கு கொடுத்தார்னு வேதவசனம் சொல்கிறத பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 4:29 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்குறாருன்னா அப்போ சாலமோன் தேவனிடத்துல எவ்வளோ பிரியமும் பற்றுதலாக இருந்தாருன்னு பாருங்க. அப்போ தேவனிடத்திலே நாம் பற்றுதலாக இருக்கும்போது, அவரை நாம் சார்ந்து இருக்கும்போது, கர்த்தர் அந்த மிகுதியான ஞானத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் கேளுங்க. சாலமோன் ஞானிக்கு கொடுத்த அந்த மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் இந்த வசனத்தை வைத்து நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை தருவார். ஏன்னா சாலமோனுடைய ஞானம் எப்படி இருந்ததுன்னு அடுத்த வசனத்தில் பாருங்க. 1 ராஜாக்கள் 4:30 அவர் சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்திருக்கிறதுன்னு வேதத்தில் எழுதியிருக்குது. அப்போ எல்லா தேசத்து மக்களை காட்டிலும் சாலமோனுக்கு தேவன் மிகுந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியுது. அதே போல சாலமோன் ராஜா ஞானமாய் கர்த்தரிடத்தில் இந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். பாருங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8-9 அதில் 13 வசனம் வரைக்கும் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்கறது நம்ம அறிந்து கொள்ள முடியும். இதில் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கையில் அடங்காததும் லட்கத்துக்கு உட்படாதுமான இந்த திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தாவீதுக்கு பிறகு அரசாட்சியில் வருகிறவர் சாலமோன். அப்போ அந்த மிகுந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்கு தேவன் அந்த கிருபை அவர் கொடுத்து அவர் ராஜாவாய் அமர்த்தி இருந்தார் இல்லையா? அப்போ அவ்வளோ ஜனங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த ஜனங்களை விசாரிக்கவும் இவர்களுடைய நன்மை தீமை என்ன என்பதை நான் வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துருளோன்னு இங்கே சாலமோன் கேட்குறத பார்க்குறோம். இந்த ஏராளமாக இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அப்போ இவ்வளோ ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கணும்னா அதுக்கு ஞானம் வேணுமே, உணர்வுள்ள இருதயம் வேணுமேன்னு சொல்லி தேவனிடத்தில் இதை கேட்ட பொழுது இது கர்த்தருக்கு எப்படி இருந்துதான் இது அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது என்றே வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் கர்த்தர் சொல்கிறார், உன் வார்த்தையின்படியே நான் செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி தரார். இது மட்டுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் உனக்கு தரேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் விசேஷித்த ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்து அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்ததை பார்க்குறோம். இன்னைக்கு தேவனிடத்தில் நாம் அந்த ஞானத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஞானமும் புத்தியும் அறிவும் அவரிடத்துலேருந்து தான் நமக்கு வரும். ஏன்னா அந்த ஞானம் எங்கே இருக்குது? நீதிமொழிகள் 6:23 சொல்லுது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அப்போ நமக்கு வேதம் தான் விளக்காக இருக்குது, வேதம் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்குது. வேத வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கும் போது எல்லா விதமான காரியங்களுக்கும் நமக்கு ஆலோசனை கொடுத்து கர்த்தர் நமக்கு போதித்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே போல் போதக சிற்றை, இந்த போதகத்தை நாம் இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நம்ம சிற்றிக்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ளுவோம். சிற்றையிலிருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம ஜீவ வழியை அடைய முடியும் இல்லையா? ஜீவ வழி என்பது என்ன? நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழியும் வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இன்னைக்கு கொடுத்த அந்த வாக்கின்படி கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் தர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.